வீட்டில் கொசு தொல்லை. வீட்டுக்குள் புலி புகப்போவதில்லை, ஆனால் தினமும் கொசு புகுந்து கொள்ளும், தூங்கவே விடாது. குடும்பங்களும் அப்படியே தான். உறவை முறிக்கும் பெரிய சண்டைகள் அரிது, ஆனால் உறுத்தக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுந்து கொண்டே இருக்கும். நாம் சோர்ந்து போய் இருக்கும் பொழுது கடினமான துணியில் பேசுவது, கையில் மொபைல் போனை வைத்துக் கொண்டே நாம் பேசுவதை கவனிப்பது, பாராட்ட மறந்து போவது, பிறகு பார்க்கலாம் என்று எல்லாவற்றுக்கும் சொல்வது, ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக எப்போதும் இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது என்று சரி செய்து கொண்டே இருப்பது, வீட்டில் நம் உற்சாகத்தை வற்றி போக பண்ணும் சில கொசு தருணங்கள் இவைதான். ஆனால் குடும்பங்களில் பெரிய மாற்றமெல்லாம் வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களை சரி செய்து கொண்டாலே போதும். கனிவான ஒரு வாக்கியம், 7 நிமிஷம் வேறு எதையும் பார்க்காமல் நாம் பேசுவதை கேட்பது, தூங்க போவதற்கு முன்பு 1/2 நிமிஷம் நன்றி சொல்லுவது, சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள், புரிந்து கொள்ளல், எளிய நடைமுறைகள் வீட்டு சூழலை அப்படியே மாற்றிவிடும் அளவுக்கு திறன் உள்ளவை. வலுவான குடும்பங்கள் எல்லாமே எல்லாம் சரியாக உள்ளவை அல்ல, ஆனால் அதில் உறுதியாய் இருப்பவை. நீங்கள் பெற்றோராகவோ குடும்பத்தில் ஒருவராகவோ இருக்கலாம். குடும்ப சூழலை மாற்ற வேண்டும் என்ற தேடல் உங்களுக்கு இருக்கலாம். ஒரு சில விஷயங்களை விட்டுவிடுவதும் சில விஷயங்களை செய்வதும் குடும்பத்தில் சந்தோஷத்தை காப்பாற்றிக் கொள்ள போதுதான். ஃபேமிலி ஃபர்ஸ்ட், குடும்பமே முதன்மையானது என்ற நூலின் ஆசிரியர் சாவித்ரி சிவகுமார் இப்படி கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.